இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுமாய் தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே வந்து உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். பாருங்கள், நம்முடைய ஆலயத்தை தேவனுடைய ஆராதனைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. இந்த வேளையில் ஒருவரும் இல்லை, நானும் தேவனுமாக நின்று உங்களோடு பேசுகிறோம். அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இருக்கிறது. இதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது நான் சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லுகிறான். இன்றைக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதா? தேவனுடைய வீட்டுக்கு போக போறேன் என்ற ஏக்கத்தோடு வருகிறீர்களா? அப்படி வருவீர்களானால் நிச்சயமாகவே இப்போது பேசுகிற வார்த்தையை நிச்சயமாய் கவனித்து பாருங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். தேவனுடைய ஆலயத்திலே வருகிற போது தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள். தேவன் சொல்ல, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியாய் தவனமாய் நாம் ஓடி வருகிற போது, தேவ சபை கூடுதலை விட்டு விடாதபடி நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி எல்லோரும் ஆலயத்துக்கு ஓடி வருகிற போது அப்பா மேன்மையானதை செய்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, சபை என்பது நீங்கள் இப்ப பார்த்த கட்டடமோ கதிரையோ அல்ல. சபை என்பது தேவனுடைய சரீரம். அந்த சபைக்கு கிறிஸ்துவே தலையாயிருக்கிறார். நாம் அவருடைய சரீரத்திலே அபயம். இதை சரியா நீங்கள் புரிந்து கொண்டால் தான் சபை என்பது என்ன, ஏன் சபை கூடுதலை விடக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சபைக்கு வருகிற போது ஏனோ தான் ஒன்று வரக்கூடாது. சபைக்கு வருகிற போது 1000 காரியங்களை மனதில் நிறுத்தி 1000 காரியங்களை செய்து ஏதோ ஒரு வீண்டா வெறுப்பாக ஐயோ இன்றைக்கு சபையான்னு சொல்லி வரக்கூடாது. ஏனென்றால் சபைக்கு வருகிற போது கிறிஸ்துவில நிலைத்திருக்கிற போதுதான் நிலையான மேன்மையான ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பானாம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவானுக்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேகர் சபையை கட்டடம் என்று நினைக்கிறார்கள். சபையை ஏதோ ஒரு புரோகிராம் நடக்கிற இடம் என்று நினைத்து விடுகிறார்கள். சபைக்கு கிறிஸ்துவே தலையாயிருக்கிறார். அப்படி நீங்கள் நினைத்து ஓடி வருகிற போது தேவனை முன்பாய் வைத்து முதன்மையாக வைத்து எதுக்கும் இடம் கொடுக்காமல் வருகிற போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நல்லா கவனியுங்க, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற 4 காரியம். அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன். இது இவ்வளவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமிக்குரியது. ஆனால் நித்தியத்தை, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் சத்தியத்தை அறிய வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பாக நமக்கு ஒரு நிலையான நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை வேத சத்தியமே நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால அப்பா சொல்லுகிறார், உன்னை பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் சந்து சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கு உலகத்தில் இருக்கிறவனுக்கு. நம்ம சொல்ல முடியாது அவனுக்கு ஒன்றுமில்லை என்று. ஏன்னா சொன்ன எல்லாம் இருக்கு. ஆனால் அவர்களுக்குள்ளே சத்தியத்தை அறிகிற அறிவில்லை, நித்தியத்தை குறித்த வாழ்வில்லை, மேன்மை இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, இந்த வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகிறது. இந்த வாழ்க்கை சீக்கிரமாய் முடிய போகிறது. இன்னும் பூமியில எவ்வளவு காலம் என்று சொல்ல நான் விரும்பவில்லை, எவ்வளவு நாட்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோம். ஏன் இந்த நாட்களிலே தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தேவ சபைக்கு ஓடி வந்துவிடு. இந்த சபை வாசல் அடைக்கப்படுக்கு முன்பாக, கிருபையின் வாசல் அடைக்கப்படுக்கு முன்பாக இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளை தேவன் மீட்கும்படியாக உண்டாக்கின சபை என்னும் பேழையிலே பிரவேசித்துக் கொள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு சபை இல்லாமல் பின்மாற்றமாய் வீட்டிலே ஸ்கைப்பிலே அங்கே
யூடியூப்பில் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறவர்கள் பிரவேசிக்க முடியாது. ஆராதிக்கிறவர்களே தேவனுடைய ராஜ்யத்திலே மகிமையிலே பிரவேசிப்பார்கள். இன்றைக்கு பார்வையாளர்களாக இருந்து எதுவும் நடக்காது. அருமையான தேவபிள்ளையே, சபையிலே அங்கமாயிருந்து நம்மை பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாய் நம்முடைய காரியங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே மனம் திரும்பி கீழ்ப்படிந்து நாம் இருக்கிற போது நிச்சயமாகவே பரலோக மகிமையிலே நாம் பிரவேசிப்போம். சபைக்கு வருகிறது நல்லது. ஆனால் சத்தியத்தை அறிவு அடைகிற போதே நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகள் உண்டாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார்? எதற்காக தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்தார்? எதற்காக மரித்து உயிர்த்தெழுந்து நான் மீண்டும் வருவேன் என்று சொன்னார்? அருமையான தேவபிள்ளையே, சபையை மீட்டுக் கொள்ள மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார். இந்த நாட்களில் மணவாளன் வருகைக்காய் காத்திருக்கிற கரதிரையற்ற கன்னிகையாய் அவருடைய மணவாட்டி வாழிய சபையிலே நாம் நிலைத்து நிற்போமானால் மேன்மை அல்லவோ? மணவாளன் வருகிற போது மணவாட்டியாயிருக்கிற நீங்கள் சபையிலே இல்லாமல் போனால் பரிதாபம், பரிதாபம். இன்றைக்கு சர்ப்பமானது வாளிலே தள்ளின நட்சத்திரத்தை போல ராஜ்யத்தின் மேன்மைகளை இழந்து அலைந்து திரிகிறவர்களாய் மாறிவிடுவோம். இந்த நாட்களில் விழித்துக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டிலே ஆவியானவர் சொல்லுகிறார், அங்கே நேசர் வந்து கதவை தட்டுகிற போது அவள் என்ன சொன்னாள்? அவள், நான் வஸ்திரங்களை கலற்றி விட்டேன், நான் இப்ப திறக்கக்கூடாது. ஆனால் பின்பு அவர் தட்டி விட்டு போய்விட்டார். இவள் எழுந்து கதவை திறந்த போது நேசர் போய்விட்டார். இதில் ஒரு அந்தி கிறிஸ்துவின் காரியம் என்ன தெரியுமா? நேசர் போன பின்பு இவள் நேசரைக்கான துணிகளை சுற்றி கொண்டு வீதிகளை ஓடி தேடின போது அங்கே காவலர்கள் இவளை பிடித்து அடித்தார்கள். அந்தி கிறிஸ்துவின் காரியம். அந்தி கிறிஸ்து மணவாளன் வந்து போன பின்பு அவன் வெளிப்பட்டு இருக்கிறவர்களை அடித்து துன்புறுத்துவான். இது நடக்க போற காரியம். திருஷ்டாந்தமாய் வேதத்திலே உன்னத பாட்டிலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல லபோதிக்கா சபைக்கு எதை சொன்னாரோ அது உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபம். மனம் திரும்புங்கள். தேவ ஆசீர்வாதம் உங்கள் பாதத்தின் கீழ் இருக்கிறது. தேவனுடைய மேன்மையோ நீங்கள் தலையை நிமித்தி பார்த்தால் உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். அருமையான தேவ பிள்ளையே, அந்த பரலோக மேன்மையை இழந்து போகாதே, நித்திய வீட்டை இழந்து போகாதே. ஏனென்றால் அதற்கு பின்பாக 1000 வருஷ அரசாட்சி, தேவனுடைய நிலையான நித்தியமான வாழ்வு, இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. நீ இதெல்லாம் இழந்து போவாயானால் மனம் திரும்பாமல் உன்னுடைய மாமிசத்தின்படி போய் நித்திய ஐக்கியனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டால் இந்த மேன்மைகளை நீ காணவே மாட்டாய். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து யாரெல்லாம் தேவனுடைய சபையை, ஆலயத்தை குறித்து இந்த நாளில் ஒரு வாஞ்சியோடு தவனத்தோடு தேவ சமூகத்தை முன்பாய் வைத்து ஓடி வருகிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மைகள் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டாகட்டும். சத்தியத்தை அறிவு உண்டாகத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நாளிலுமா இந்த இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் குருட்டாட்டத்தின் ஆவிகள் விலகி கண்கள் திறக்கப்பட்டு தேவ மகிமையை காண அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை காண்பியுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய சபையிலே ஆராதிக்க விரும்பினால், நீங்கள் பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தை கடந்து செல்ல விரும்பினால் டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். கூடி ஆராதிப்போம். சத்திய வெளிச்சத்திலே நடக்க ஆவியானவர் கிருபை தருவார். இயேசுவின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிள்ளைகளே. ஆமென்.